நேரத்தில் என்னுடைய தாழ்மையான ஸ்தோத்திரங்களை நான் காணிக்கையாக்குறேன். அவருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. வேகமாக சில வசனங்களை நீங்கள் வாசித்து எனக்கு உதவி செய்யும்படி நான் பட்சமாய் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் நம்முடைய கீவேர்டை நான் வாசிக்க நான் வாஞ்சிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வசனத்தை நாம் தியானிக்கிறோம். பல விதமான கர்த்தருடைய தாசருடைய காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். ஒரு டேம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டிலே தினமும் காலையிலும் மாலையிலும் ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகள் கடந்து சென்று எங்காகிலும் ஒரு சிறிய ஓட்டை விழுந்திருக்கிறதா என்று கவனிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அதற்கு ஒரு தனி குழு இருக்கிறது. அதே போல ஆண்டவர் சொல்கிறார், சுவரிலே ஓட்டை விழுந்ததை போல இன்றைக்கு தேசம் பாழாய் கிடக்கிறது. பாருங்கள், இந்த அமெரிக்க தேசத்திலே இன்றைக்கு ஆண்டவரை தேடி வருவதற்கு எவ்வளவு பேர் தானா இருக்கிறார்கள்? எத்தனை லட்சம் பேர்கள் இன்றைக்கு வெளியே இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு பெரிய காரியம், நான் தேசத்தை அழிக்கப் போகிறேன், ஆனாலும் ஒரு நல்ல செய்தி என்ன? நீ திறப்பிலே நின்றால் நீங்களும் நானும் சுவரை அடைப்பதற்கு சரி என்று ஒத்துக்கொண்டால் நிச்சயமாகவே கர்த்தர் அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலை நேரத்தில் நான் தாவீதை குறித்து பேசுவேன் என்று ஒரு இடத்திலே சொன்னேன். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து Acts chapter 13 verse 22 அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காலையில் வாசித்தேன். மறுபடியும் நீங்கள் அதை வாசிக்க நான் அன்பாய் கேட்கிறேன். பின்பு கர்த்தர் சவுல் ராஜாவை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை நம்பர் 1 என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவனை விட்டு பிரிந்து என்னால் இருக்க முடியாது. சாட்சி பாருங்கள், என் இருதயத்துக்கு பிடித்தவன் அல்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அடுத்த சாட்சி வாசியுங்கள். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன விரும்புகிறேனோ அந்த காரியங்களை எல்லாம் தாவீது செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு காலை நேரத்தில் நான் சொல்லும் பொழுது சொன்னேன், உரியா என்கிற மனிதனை படைத்தலைவனை கொலை செய்துவிட்டு அவருடைய மனைவி எடுத்துக்கொண்டார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்திலும் அந்த சப்ஜெக்ட் வந்தது. சரி, நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிக்கப்பட்டார். கடைசியிலே தவறாய் உறவு செய்ததினாலே பிறந்த ஆண் குழந்தை வருங்காலத்திலே இளவரசனாக வருவான் என்று தாவீது எதிர்பார்த்த ஆண் குழந்தை 7 நாளிலே கேவலமாய் இருந்து வியாதிப்பட்டு செத்து போயிற்று. மறுபடியும் தாவீதுக்கு பிறந்த 2வது பையன் தான் சாலமோன். நான் காலையிலே மறுபடியும் ஒரு கேள்வியை உங்கள் மத்தியிலே எழுப்பினேன். இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த இந்த மனிதனை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்கிறாரே, எந்த நியாயம் அதில் இருக்கிறது? சவுல் ராஜா ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை என்கிற காரணத்துக்காக அரசாட்சியை விட்டு தள்ளிவிட்டார், கொலை செய்து விட்டார். இன்னொருவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டவர் 10 கற்பனைகளின்படி பார்க்கும் பொழுது அடுத்தவனுடைய மனைவியை பார்ப்பது அல்லது எடுத்துக்கொள்வது பயங்கரமான தவறாய் இருந்த அவரை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறாரே, அதற்கு என்ன பதில் ஆண்டவர் வைத்திருக்கிறார்? வாசிங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம். First Kings 15:5. 1 ராஜாக்கள் 15:5. வேகமா வாசித்தீங்கன்னா நான் நிறைய சொல்லுவேன், இல்லைன்னா டைமை பார்த்து கொஞ்சம் கட் பண்ணிடுவேன். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர, உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். வலது கரத்தை உயர்த்தி விடாலே சொல்லலாமா? முதல் காரியம் தான் ஐயா, ஆண்டவர் சொல்றார், அது ஒரு சங்கதி தாங்க. சில குடும்பங்கள்ல பக்கத்து வீட்டுல நடக்கிற விஷயங்களை பேசும்போது குசு குசுன்னு பேசுவாங்க, தெரியுமா விஷயம்? அதே போல ஆண்டு என்ன அழகா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த ஒரு சங்கதி தவிர தாவீது மரணம் அடைகிற நாள் வரையிலும் தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர் விலகவில்லை. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான் என்று சொல்லி அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களே, ஆனால் Psalm 8:17-3 அதில் முன்பகுதியை நீங்கள் வாசித்தீர்களானால், சங்கீதம் 17:3 வாசியுங்கள். அங்கே தாவீது சொல்கிறார், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல வசனம். இந்த வசனத்துக்கு முன்பதாக நம்மால் நிற்க முடியுமா? ஆண்டவருக்கு எதிரிலே நின்று பேசுகிறார். ஆண்டவரே, என் இருதயத்தை நீர் பரிசோதித்து, நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள் வரும் பொழுது பலவிதமான சோதனைகள், பிளட் டெஸ்ட் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, பரிசோதனைக்கு பிற்பாடுதான் சொல்ல முடியும் சொல்றாங்க. இங்க அவர் சொல்றார், என்னை பரிசோதித்து பார்த்தீர் ஆண்டவரே, என் வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்தீர், அந்த ஒரு சம்பவத்தை தவிர என்னை நீ பரிசோதித்து பார்த்தீர், ராக்காலங்களில் அதை விசாரிச்சு. என் பகல் காலத்தில் விசாரிக்க கூடாதா? மனிதன் தவறு செய்கிற நேரம் ராக்காலம். குடிக்கிறவர்கள், வெறிக்கிறவர்கள், திருடுகிறவர்கள், கெட்ட காரியங்களை செய்கிறவர்கள் எப்பொழுது இரவு வரும் என்று காத்திருப்பார்களா? அவர் சொல்லுகிறார், ராக்காலத்திலே என்னை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். சொல்லலாமா? அவர் மனுஷன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அவர் என் இருதயத்துக்கு ஏற்றவர், என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான் என்று சொல்லுகிறார். வேகமாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். தாவீது கோலியாத்தோடு நடந்த அந்த சம்பவம் தான். அவர்களை சாதாரணமான ஒரு காரியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் அதில் நான் என்ன வார்த்தைகளை சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் கவனிக்கும்படியாக நான் அன்போடு கூட கேட்கிறேன். 2வது குறிப்பு, முதல் குறிப்பு ஆண்டவர் சொன்ன முதல் குறிப்பு, அந்த ஒரு சங்கதி தவிர அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்தான். நம்பர் 2வது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தை 35ஆம் வசனத்தை வாசியுங்கள். தாவீது சவுலை பார்த்து, என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இந்த வார்த்தையை எந்த இடத்திலே தாவீது சொல்லுகிறார், எப்பொழுது சொல்லுகிறார் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். தாவீதுடைய குடும்பத்திலே கொஞ்சம் ஆடுகள் இருந்தது. அதுதான் அவருடைய சொத்து என்று அந்த குடும்பத்தார் எண்ணி இருந்தார்கள். அவருடைய மற்ற சகோதரர்கள் எல்லாம்
சவுலுடைய இராணுவத்திலே பணியாற்றுகிறார்கள். ஆனால் இங்கே தாவீது சொல்கிறார், ஒரு முறை ஒரு ஆட்டை ஒரு கரடியும் ஒரு சிங்கமும் கவ்விக்கொண்டு சென்று விட்டது. நான் கேட்கிறேன், ஒரு சிங்கத்தை துரத்த வேண்டிய அவசியம் இருக்குதாங்க? சிங்கம் பயங்கரமான மிருகம் இல்லையா? ஒரு ஆடு என்ன அவ்வளவு பெருசா? போயிட்ட போது ஒருவேளை அவர் செத்து போயிருந்தா அந்த குடும்பத்துல எவ்வளவு லாஸ். ஆனா அவர் பாருங்க, அதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. ஒரே ஒரு ஆடுதான், அந்த ஒரு ஆடுக்காக என்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி கவ்வி கொண்டு போன அந்த மிருகத்தை அடித்து அதன் வாயிலிருந்து அதை விடுவிக்கிறார். இது எதை காண்பிக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அவர் ஆடுகள் என்று இயேசு அங்கே குறிப்பிட்டது ஆத்துமாக்களை. ஆனால் இங்கே என்னுடைய குடும்பத்தின் சொத்து இது, நான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னுடைய வேலையை கண்ணும் கருத்துமாய் இருந்து அதை செய்த ஒரு அருமையான தாசன். அவன் கொடுத்த வேலையிலே உண்மையா இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த மாலை நேரத்தில் என்ன வேலையாக வேண்டுமாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேலை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆண்டவருக்கு அடுத்த வேலையாக இருந்தாலும் சரி, நாம் வாங்குகிற சம்பளத்துக்கு நம்முடைய நிஜமா நமக்கு படி இழக்கிற காரியத்திலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, சவுல் ராஜா அவரை பார்த்து சொல்றார், அவன் கோலியாத்து சின்ன வயசுல இருந்தே ஆர்மியில பிராக்டிஸ் பண்ணாவா, உன்னால முடியாதுங்கிறாரு. ஆனா அப்பதான் இவர் சொல்றாரு அந்த கரடியை பத்தியும் அந்த சிங்கத்தை பத்தியும். அது வரைக்கும் ஒரு சிங்கத்தை கொன்னத, ஒரு கரடியை கொன்னத அம்மா கிட்டையும் சொல்லல, அப்பா கிட்டையும் சொல்லல, யாருகிட்டையுமே சொல்லல. எனக்கு ஆச்சரியமா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெருச்சாலை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்துச்சு. அதை அடிக்கணும்னு பிளான் பண்ணோம். அந்த பெருச்சு, நான் சின்ன வயசுல என் தம்பிலாம் பக்கத்துல, அது பெருச்சு கீழே போந்துச்சு. ஒரு பக்கத்தை மூடிட்டோம், இன்னொரு பக்கத்து வழி அது வந்துதான் ஆகணும். விடுறத விட பெருச்சாலை அடிக்கிறதுக்கு 6 பேர் நடந்தது. அது பாருங்க, அவ்வளவு நேரம் பாடுபட்டோம், வெளியே வரல. வராதுன்னு நினைச்சிட்டு திடீர்னு வெளியே வந்து என் தம்பி மேல பாஞ்சிச்சு. அவனுக்கு பேசான், ஐயோ செத்தனா. அதுல இருந்து 10 நாள் ஜுரம் போயிட்டு போகுது. எதுக்கு இதை சொல்றேன்? இந்த தாவீது சிங்கத்தை கொண்டதை, கரடியை கொண்டதை நம்ம சாதாரணமா படிச்சுட்டு போறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்னையாவது யோசித்து விட்டோமா? நம்மளால முடியுமா? முடியாத ஒரு காரியம். அதில் அந்த ஒரு அருமையான அர்ப்பணிப்பை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், அல்லேலூயா, என் சித்தத்தின்படி செய்வான், எதை கொடுத்தாலும் சரி. வேதத்தில் நிறைய வசனம் இருக்கு. தாவீது காரிய சமர்த்தனன், தமிழ் எழுதப்பட்ட தாவீது யாருங்க? காரியத்துல சமர்த்தனன் சொன்னா பெரிய கெட்டிக்காரன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது ஒரு காரியத்தை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். சவுல் ராஜாவை தள்ளி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அவர் வீட்டுக்கு வர்றார். உங்களுக்கு சம்பவம் தெரியும். வீட்டுல வந்து உட்கார்றார். 7 பிள்ளைங்க வரிசையா வர்றானுங்க. எல்லாம் வாட்ட சாட்டமா வர்றானுங்க. இவன் தான் இருப்பான், இவன் தான் இருப்பான்னு சாமுவேல் தீர்க்கதரிசியே தடுமாறி போயிட்டார். அவர் சொல்லுவீங்க, தீர்க்கதரிசி தான், அவருக்கே தெரியல யார் ஆளுங்க. 7 பேர் முடிஞ்சாச்சு. கடைசி அவங்க அப்பா ஈசாயிட்ட கேட்கிறார், உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைங்களாப்பா? இல்லை, இன்னொருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்படின்னா அவனை கூட்டிட்டு வா. சரி, அவனை கூட்டிட்டு வருகிறார்கள். நடந்த சம்பவம் என்ன? வாசிங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அண்ணா முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார்.
நன்றை கவனிங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் மறுபடியும் அதை வாசிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். 12ஆம் வசனத்தின் கடைசி வரியை சேர்த்து நான் வாசிக்கிறேன். 12ஆம் வசனத்தின் கடைசி வரி சொல்கிறது, ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண. அவர் உட்கார்ந்துட்டு இருக்க தீர்க்கதரிசிய சேரப்பட்டு உட்கார வச்சிருக்க மரியாதை, கையில தைல கொப்பி இருக்கு. ஆண்டவர் பாருங்க, ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஆளை ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது அப்படி பண்ணக்கூடாது. அவர் எழுந்திருக்கிறார். கர்த்தர் ஒரு மனிதனை அபிஷேகம் செய்யும் பொழுது அவர் கனப்படுத்துகிற விதத்தை பாரு. எழுந்து அபிஷேக தைலத்தை ஊற்றி பிளஸ் பண்றார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாள் முதல் கொண்டு, எந்த நாள் முதல் கொண்டு, எப்ப அந்த அபிஷேகத்தை, ராஜாவின் அபிஷேகத்தை ஊற்றினாரோ அன்றைக்கு முதல் கொண்டு ஆவியானவர் அவருடைய இருக்கிறார். வேதம் சொல்கிறது, சாமுவேல் வந்த வழியே இந்த பக்கம் போயிட்டாரு, தாவீது மறுபடியும் காட்டுக்கு போய்விட்டார். இதிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், என்றைக்கு ராஜா அபிஷேகம் வந்துச்சோ உடனே நான் ராஜாவாயிட்டேன், நான் இனிமே காட்டுக்கு போக மாட்டேன், நான் ராஜா தெரியுமா, என்னை அபிஷேகம் பண்ணது யாரு தெரியுமா என்று அவர் குதிக்கவில்லை. தனக்கு நியமிக்கப்பட்ட பழைய இடத்திற்கு அவர் கடந்து போனார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 Peter 5:6 சொல்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்ற காலம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். நல்ல காலம் நமக்கு எப்பவுமே இருக்கிறது, ஆனால் ஏற்ற காலம் என்ற ஒன்று இருக்கிறது. அது வர வேண்டுமானால் நாம் காத்திருந்து தான் ஆக வேண்டும். அந்த ஒரு அருமையான காரியத்தை இந்த மனிதர் செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31 நமக்கு ஒரு தெரிந்த வசனம். ஐசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக பார்த்ததற்கு 3வது ஒரு காரியம் ஒன்று உண்டானால், தேவன் அந்த நேரத்தை கொண்டு வந்து தருகிற வரையிலே தன்னுடைய பழைய வேலையிலே அமைதலாய் காத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. தாவீதை பத்தி நீங்க பேச சொன்னீங்கன்னா என் ஆயுசு முழுக்க நான் பேசுவேன். அவருடைய கேரக்டர், ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரணமான ஆள் இல்லை. அவர் கிட்ட யாராலையும் போக முடியாது. எத்தனையோ கேரக்டர் நான் பேசுறேன், ஆனால் தாவீது பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதங்களிலே வித்தியாசமான ஒரு மனிதராக அவர் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யுத்தத்திலே கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கிற யுத்தத்திலே இவங்க அண்ணாங்களா போய் சண்டையில நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கோலியாத் 40 days டெய்லி வந்து காலையிலும் மாலையிலும் நின்று என்னோட யாராவது ஒருத்தர் சண்டைக்கு வர முடியுமா என்று சொல்லி கேட்கிறான். யாராலும் கிட்டே போக முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்க என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீதுடைய தகப்பனார் தன்னுடைய மூத்த மகன்களா என்ன ஆனாங்க, சண்டையில செத்து இருந்து போயிட்டாங்களா, உயிரோட தான் இருக்கிறாங்களா என்பதற்காக தன்னுடைய தாவீதை கூப்பிட்டு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். 1 சாமுவேல் 17-18. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற சகோதரனிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து, உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அவர்களிடத்திலே அடையாளம் வாங்கி கொண்டு வா என்று அவங்க அப்பா சொல்றார்.
நல்லா கவனிக்க வேண்டும். என் வார்த்தையில சொன்னா இவங்க அண்ணங்காரங்கெல்லாம் இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. இவர் எங்க இருக்கிறாரு? ஆடு மேய்க்கிற வேலையில இருக்காரு. அவன் கூப்பிட்டு சொல்ல, அங்க யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போய் அண்ணன்லாம் நல்லா இருக்காங்க. நான் இருந்தேன்னா என்னை நீங்க படிக்கவும் வைக்கல. நான் குடும்பத்துல கடைசி பிள்ளை. பொதுவாகவே கடைசி பிள்ளை தான் ரொம்ப செல்ல பிள்ளை. அப்படிதானுங்களா சிஸ்டர்? இல்லை, கடைசி பிள்ளை. கடைசி பிள்ளைக்கு 1008 பேர் வச்சிருப்போம், பியூலான்னு வச்சிருப்போம். கூப்பிடுறத பார்த்தீங்கன்னா பாப்பி போபி மாப்பி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா கடைசி பிள்ளை, கடைக்குட்டி. ஆமா, ஆனா இந்த கடைக்குட்டி இப்ப எங்க இருக்கு? ஆடு மேய்ச்சிட்டு கிடக்கு. அதனால அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. அவங்க அப்பாவை பார்த்து கேட்கறது, ஏன்பா படிக்க தான் வைக்கல, வேலையும் வாங்கி கொடுக்கல, ஆடு மேய்க்க வச்சுட்டீங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில என்னையவே அனுப்புறீங்களே, இது நியாயமா என்று கேட்கலாம். ஆனால் ஒன்றுமே அவர் கேட்காதபடி தன்னுடைய தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்து நீங்க ரொம்ப முக்கியம் இல்லையா தகப்பனுக்கு? அந்த விஷயத்துல நான் இந்த 2 பிள்ளைகளுக்காக நான் கட்டளை துடிக்கிறேன். நாங்க என்ன சொன்னோம், அன்றைக்கும் சரி எங்க பிள்ளைகளுடைய படிப்பில் நாங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு அந்தஸ்து இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறார் எல்லா விதத்திலும். ஆனாலும் எங்களுடைய பிள்ளைகள் அம்மாவை அப்பாவை கனப்படுத்துகிற விதங்கள், எங்களை நடத்துகிற விதங்கள் எங்களை மிகவும் சந்தோஷப்படுத்துகிறது. சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. Proverbs 10:1 ஞானம் உள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானம் உள்ள மனுஷன். பார்த்தீங்களா? இதை சொன்னோம்னா அடுத்த ஜேசன் சொல்லுறா, அப்பா இப்பயாவது ஞானம் சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா தான் அழுத்தினான்னு சொல்லுவேன். நான் பேசும்போது என்னதான் உட்கார்ந்துருக்கேன், இப்ப ஒரே ஏரியா பேசியிருக்கீங்க. அவர் சொல்றேன், ஞானம் உள்ள மனுஷன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், அவன் ஆசீர்வாதமாயிருப்பான். என்னுடைய தகப்பனார் கொஞ்ச காலங்கள் மிலிட்டரியில வேலை செஞ்சாங்க. அதுக்கு பிற்பாடு அங்கே இருந்து பாதையில புறப்பட்டு வந்து விட்டார். இது அவருடைய சரித்திரம். அவர் வரும் பொழுது இந்திய ராணுவம் சிப்பாய்களுக்கு சொல்கிறது போல, கேன்டீன்ல உனக்கு ஏதாவது வேணா ஃப்ரீயா வாங்கிக்கலாம், அதுக்கு உனக்கு டோக்கன் தருவோம், அது வேணுமா, இல்லை வேற ஏதாவது குடிக்கிறதுக்கோ அல்லது வேற விசேஷத்த பொருட்கள் வேண்டுமா என்று கேட்டார். அப்படி என்னுடைய தகப்பனாருக்கு சின்ன வயசுல இருந்து வேட்டையாடுவது அவருக்கு ரொம்ப இஷ்டம். அதனால அவர் ஆசைப்பட்டார். உடனே சொன்னார், எனக்கு வேற ஒண்ணு வேணாம், எனக்கு ஒரு கண்ணு வேண்டாம். கொக்கு குருவி காட்டுல போய் சுட்டுட்டு வர்றதுக்கு ஆசை எனக்கு. அப்படியா, ஒரு பெல்ஜியம் கண் ஒன்றை இந்த தகப்பனாருக்கு அரசாங்கம் அந்த நற்சான்றிதழோடு அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்து அந்த கண்ணை கொடுத்தது. தகப்பனுடைய பெயர் மிஸ்டர் ஜெயராஜ். அவர் இப்பொழுது அவருடைய சமூகத்தில் இளைப்பாறை கொண்டிருக்கிறார். அந்த கண்ணை வாங்கி கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு என்னுடைய தகப்பனார் வீட்டிற்கு வந்தாராம். என்னுடைய தகப்பனாருடைய அப்பா என்னுடைய தாத்தா, அவருடைய பெயர் தேவநாதன். அந்த பெயரை எனக்கு வைத்திருக்கிறாங்க. அவருடைய தகப்பனார் ஒரு நல்ல சபையிலே பல ஆண்டுகளாக வயலினிஸ்டாக, கோயர் மாஸ்டராக அவர் விருதுநகரில் இருந்தார். அவர் இவரை பார்த்த உடனே, என்னடா ஜெயராஜ், என்னடா இது? இல்லப்பா, எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். எதற்காக வாங்கினேன்? உடனே அவர் சொல்லியிருக்காரு, இப்படிலாம் சுடணும்னு ஆசையா இருக்கேன், நான் போயிட்டா வேட்டைக்கறி உங்களுக்கு நிறைய கிடைக்கும்பா. உடனே என்னுடைய தாத்தா சொன்னாங்க, உடனே அந்த லைசன்ஸை கொடுத்துட்டு அந்த கண்ணை கொண்டு எங்க கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ அதை செய்யாவிட்டால், நீ ஒரு குருவியை சுடும் பொழுது அது கொஞ்சமா அடிபட்டு துள்ளி 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 விழுந்து போய் சாக்குற மாதிரி உன் லைஃப் முடிஞ்சிடும். எச்சரிக்கை, ஜாக்கிரதை. என்னப்பா, இப்போதான் வாங்கிட்டு வந்தேன், உடனே இந்த கண்ணை கொண்டு போய் கொடுக்க. ஆமா, அது நமக்கு தேவையில்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லியிருக்க. ஆனா என்னுடைய தகப்பனார் அவங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு அதை கொடுக்க மறுத்து விட்டார். காரியங்களை சொல்லுகிறேன், என்னுடைய தாத்தா இறந்து விட்டார். பல வருடங்கள் கழித்து வேட்டைக்கு போன நேரத்தில் அந்த துப்பாக்கியுடைய மருந்து வெடித்து
என்னுடைய தகப்பனுடைய இடது கையிலே 4 விரல்கள் துண்டித்து தனியாய் ஓடி. அவர் மரணம் அடையும் வரையிலே இடது கையிலே ஒரே ஒரு விரலோடு தான் என்னுடைய தகப்பனார் இருந்தார். அவருடைய வேதனையை யோசித்து பார்க்கிறேன். அப்போது என்னுடைய தகப்பனார் சொல்வார், எங்க அப்பா அம்மா பேச்சை நான் கேட்காதனால இந்த காரியம் எனக்கு சம்பவிச்சது என்று சொல்லுவார். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, தாவீது தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டு அடையாளமாக்குவதற்காக அங்கே போனார். வேதம் சொல்கிறது,